இந்த 4 வருஷத்துல என்னுடைய வாழ்க்கை கனவு எல்லாம் பெண்களை சம்பந்தப்பட்டுதான் இருந்துச்சு. குறிப்பாக விதவைகள், கைவிடப்பட்ட பெண்கள், கணவர் இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்னு எத்தனை பெண்கள் இருக்காங்க தெரியுமா? புடிச்சிட்டு வர்றது, அடிக்கிறது, வீட்டுக்கு காசு கொடுக்கறது கிடையாது, சண்டை போடுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, கல்யாணம் பண்ணி விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிடுறது, பைத்தியமாகி இருக்கிறது. கணவர் இருந்தும் பிரயோஜனம் இல்லாம நான் தனியாவே இருந்திருந்தா கூட நிம்மதியா இருந்திருப்பேனே. 2 பிள்ளை பிறந்துருச்சு, 3 பிள்ளை பிறந்துருச்சு, அதுகளுக்காக வாழ வேண்டி இருக்குது அப்படின்னு வாழ்ற பெண்கள் எத்தனை பேர்? நான் ரொம்ப நிம்மதியா கணவரோட இருக்கேன் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர்? விரல் விட்டு எண்ணிரலாம். அப்ப என்னுடைய கவனம் எல்லாம் விதவைகளுக்காக, கைவிடப்பட்ட பெண்களுக்காக, கணவர் இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு இருக்கிற பெண்களுக்காக நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நாங்க நினைச்சோம். அதனுடைய விளைவாக ஒரு கடையை திறந்திருக்கோம், ஒரு மளிகை கடை. மளிகை கடையில காசு கொடுத்தா மளிகை ஜாமான் கொடுப்பாங்க, அப்படிதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா நாங்க உதவிக்கரம் உடல்நல அங்காடி அப்படின்னு ஒரு கடையை திறந்தோம். உலகத்திலேயே விதவைகளுக்காக தொடங்கப்பட்ட முதல் கடை, உலகத்திலேயே கைவிடப்பட்ட பெண்களுக்காக தொடங்கப்பட்ட முதல் கடை, உலகத்திலேயே கணவர் இருந்தும் பிரயோஜனம் இல்ல, என் பிள்ளைகள்லாம் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கு, சாப்பாடு இல்லைன்ற பெண்களுக்காக தொடங்கப்பட்ட முதல் கடை. நம்ம இந்த உலகத்துல எதுக்கு தான் வாழ்றோம்? என்னைக்காவது சந்தோஷமா இருந்திருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருந்திருக்கும், உங்களுக்குன்னு ஒரு கனவு இருந்திருக்கும், உங்களுக்குன்னு ஒரு மனசு இருந்திருக்கும். அதுக்குள்ள 1000 விஷயத்த போட்டு வச்சிருப்பீங்க. நிம்மதியா சாப்பிட்டு இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்கினேன், எந்த கஷ்டமும் இல்லை, அப்படி ஒரு நாள் வரவே வராதான்னு எவ்வளவு தூரம் ஏங்கி இருப்போம். அந்த ஏக்கத்துக்கான ஒரு விஷயமா தான் இந்த கடையை நாங்க திறந்தோம். இந்த கடையில விதவைகளுக்கு இலவசம், கைவிடப்பட்ட பெண்களுக்கு இலவசம், கணவர் இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு இருக்கவங்களுக்கு இந்த கடையில இலவசமான பொருட்களை கொடுக்கணும்னு நான் பிச்சை எடுக்கிறேன், நான் கையேந்துறேன். இருக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து வாங்கி இந்த விதவைகளுக்காக கொடுக்கணும்னு தமிழ்நாடு முழுக்க இதுவரைக்கும் 200 விதவை பெண்களை தேர்ந்தெடுத்தோம். அதுல ஃபில்டர் பண்ணி முதல் கட்டமாக 80 விதவைகளுக்கு தமிழ்நாடு முழுக்க 5000 ரூபாய் பெருமானம் உள்ள மளிகை ஜாமான் ஒரு மாசம் முழுசுக்கும் அது போதும். 3 பிள்ளைகள், ஒரு விதவை, 2 தாய் தகப்பன், அப்படி இருக்கிற குடும்பங்களை செலக்ட் பண்ணி இந்த மாசம் கொடுத்து முடிச்சுட்டு உங்கள்கிட்ட நான் அதை பேசிட்டு இருக்கேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி இருட்டுல இருந்த ஒரு பெண்ணால் இது சாத்தியம்னா உங்களாலே இது சாத்தியம்தான். கொடுக்க ஆரம்பிங்க. கொடுக்க ஆரம்பிக்காம நிச்சயமா நமக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. அதுதான் உண்மையான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யாருமே சொல்லி தரது இல்லை. யாராவது இலவசங்கள் கொடுக்கணும் அப்படின்னா கொடுப்போம், அவ்வளவுதான். ஆனால் அதையும் வாங்கி அதுல கொஞ்சத்தை யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுங்களேன், உங்களுக்கு இன்னும் நிறைய கிடைக்கும். உங்க வாழ்க்கையிலையும் உங்க மனசுலயும் நிம்மதி கிடைக்கும். அப்படி ஒரு விஷயத்துக்காக தான் இந்த உதவிக்கரம் உடல்நல அங்காடியை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஊரை சுத்தி பக்கத்து கிராமங்கள்ல இருக்கக்கூடியவங்க, கணவன் இழந்த, கைவிடப்பட்ட, ஆதரவற்ற நிலைமையில இருக்கக்கூடியவங்க நீங்க உங்களோட அப்ளிகேஷனை எங்கள்கிட்ட கொடுக்கலாம். நாங்க அதை பார்த்து அது உண்மைதானா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணிட்டு உங்களுக்குரிய உதவிகளை இந்த உதவிக்கரம் உடல்நல அங்காடியிலிருந்து செய்வோம். அப்போ நாம் இந்த உலகத்துல வாழ்றது அப்படிங்கிறது கொஞ்ச நாள் தான். இங்க இருக்க எல்லாராலையும் சொல்ல முடியுமா நாளை காலையில உங்களை வந்து நான் பாக்குறேன்? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நைட்டு செத்து போயிட்டா என்ன செய்யுது? மரணம் எப்போ வேணாலும் வரும். ஆனால் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு. நான் பேசுறதுக்கு இந்த உடம்புக்குள்ள ஒரு உயிர் இருக்குதே, அது என்ன பேச வைக்குதே. இந்த உயிர் இங்க இருந்து கிளம்பிருச்சுன்னா மண்ணுல அடக்கிடுவாங்க. அந்த உயிர் எங்க போச்சு? எங்கேயோ போகுது. எங்க இருந்து வந்துச்சு? எங்க இருந்தோ வந்திருக்குது. அப்போ இங்க இருந்து அந்த ஆத்மா கிளம்பும் போது எங்க போகுதுங்கிற கேள்வியோட நம்ம இருந்தோம்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிருவோம். அது எங்கேயோ போகுது, போற இடம் சொர்க்கமா இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பு இருந்தா நம்ம எந்த தப்பும் பண்ண மாட்டோம். நம்ம கையில கிடைக்கிறத கஷ்டப்படுறவங்களுக்கு பகிர்ந்து கொடுப்போம். அதனால இங்க வந்திருக்க எல்லாருக்கும் இறைவன் எனக்கு தந்த வெற்றியின் சூட்சுமத்தை நான் சொல்லி தர்றேன். வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுல பாதியை ஏழைகளுக்கு கொடுங்க. அது உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும். நீங்க எதையெல்லாம் கனவாக அடையணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் உங்க கைக்கு ஒரு நாள் வரும். இது நான் எனக்கு கிடைச்ச, நான் அனுபவிச்ச விஷயத்த உங்கள்கிட்ட சொல்றேன். அப்ப இங்க வந்திருக்கவங்க யாராக இருந்தாலும், எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிறத இன்னும் கஷ்டப்படுற மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பீங்களா? எல்லாரும் அப்படி ஒரு முடிவு எடுக்கலாமா? எடுக்கலாம். அப்படி எடுத்தோம்னா நிச்சயம் உங்களோட வாழ்க்கை மாறும். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வட்டிக்கு மட்டும் கடன் வாங்காதீங்க. சுய உதவிக்குழு, வட்டி கடன் உங்களை அப்படியே எரிச்சிரும். இந்த உலகத்திலேயே எவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுறாங்க அந்த கடனை வாங்க வர்றவங்க. இல்ல ஏதாவது ஒரு வகையில அழகிய முறையில உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட வட்டியே இல்லாம கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க. அதை நோக்கி போங்க. நாங்க அது மாதிரி அழகிய கடன் கொடுக்கிற முயற்சிகள்ல இது வரைக்கும் ஒரு 45 பெண்களை வட்டி கடன்ல இருந்து மீட்டு எடுத்திருக்கோம். அழகிய முறையில வட்டியே இல்லாம தொகை சேர்த்து கொடுத்து அவங்களையெல்லாம் மிகப்பெரிய மோசமான நிலைமையில இருந்து மீட்டு எடுத்திருக்கோம். வட்டிக்கு மட்டும் காசே வாங்கிறாதீங்க. யாரு இருந்தாலும் சரி, இறந்தாலும் சரி, நான் வட்டி கடன் வாங்க மாட்டேன்
நகையை வித்துருங்க, அடமானம் வைக்காதீங்க. அடமானம் வச்சீங்கன்னா வச்ச வட்டி நம்மளை அழிச்சிரும். அதனால பெண்கள், கஷ்டப்படுற பெண்கள் வட்டிக்கு உடன்படக்கூடாது. உழைச்சு சாப்பிடுவோம், நமக்கு கிடைச்சதுல பாதியை பகிர்ந்து கொடுப்போம்னு வாழ்ந்தால் நம்ம கஷ்டம் மறைஞ்சிரும். இன்னைக்கு நான் உங்களை கூப்பிட்டு நாங்க உங்களுக்காக வாங்கி வச்சிருக்க ஒரு சின்ன மளிகை ஜாமானையும் ஒரு சின்ன அரிசி பையையும் அல்லது உங்களுக்காக நாங்க சமைச்சு வச்சிருக்க நெய்ச்சோறு தாழ்ச்சாவையும் உங்க கையில கொடுத்து அனுப்பிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. இதை யாரு சொல்றது? வாழ்க்கையில கஷ்டம் மாறணும்னா நீங்க என்ன செய்யணும்னு யாரு சொல்றது? என்னைக்கு நம்ம கஷ்டம் மாறுறது? அப்ப இதை பகிர்ந்து சொல்லுவோங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்வு. அதுல கஷ்டப்பட்ட பெண்களுக்கு தேங்காய் திருகிற மிஷின், தையல் மிஷின், கிரைண்டர், மைக்ரோவேவ் அவன் அப்படின்னு நாங்க பல நூற்றுக்கணக்கான பொருளை கொடுத்துட்டு இருக்கோம். இந்த 200வது வார நிகழ்வுல கொடுப்போம் சில பேருக்குன்னு. அதையும் இன்னைக்கு இங்க வச்சிருக்கிறாங்க. பசியாற்றும் திட்டம் 200வது வாரம். இது இன்னும் நாங்க உயிரோடு இருக்க வரைக்கும் தொடர்ந்து செஞ்சு, எங்களோட பிள்ளைகள் எல்லாம் பின்னாடி வந்து, அடுத்த தலைமுறை பிள்ளைகள் பின்னாடி வந்து இதை தொடர்ந்து செஞ்சு, நீங்கள் எல்லோரும் இதுல சேர்ந்து வேலை செஞ்சு சிறப்பா இந்த பணிகளை செய்யறதுக்கு இந்த உலகம் அழிகிற ஒரு நாள் வரும் அப்படின்னு இறைவன் சொல்றான். அந்த நாள் வரைக்கும் இந்த வேலைகள் தொடர்ந்து நடக்கட்டும் அப்படின்னு நாங்களும் நீங்களும் சேர்ந்து பிரார்த்தனை செய்வோம். உங்க எல்லாரோட கஷ்டங்களும் மாறி நீங்களும் நிம்மதியா சாப்பிட்டு நிம்மதியா மரணிக்கிறதுக்கு இந்த உலகத்துல இறைவன் அனுமதி அளிக்கட்டும் அப்படின்னு உங்க எல்லாருக்காகவும் நாங்க பிரார்த்தனை செய்யறோம். எங்களுக்காகவும் நீங்க பிரார்த்தனை செய்யுங்க. பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காகவும் ஏழைகளுக்கு உணவளிக்கும் இந்த பணிக்காகவும் வேலை செய்து கொண்டிருக்கிற எங்களுக்காகவும் நீங்க பிரார்த்தனை செய்யுங்க. நம்ம சேர்ந்து இந்த பணிகளை சிறப்பா செய்வோம். அதனால வந்தோம், இந்த கூட்டத்தை முடிச்சுட்டு ஏதோ ஒன்று நடந்துச்சு கடந்து போனோம்னு இல்லாமல் உங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறதுக்கு எங்களால என்ன செய்ய முடியுமோ அதை நாங்க செய்வோம். நீங்க உங்க பிள்ளைகளை எப்பாடுபட்டாலும் நல்லா படிக்க வைங்க. எதை சேர்க்கிறீங்களோ இல்லையோ கல்வியை சேர்த்து கொடுத்துருங்க. பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கத்துக் கொடுத்துருங்க. பிள்ளை போன்ல யாருக்கிட்ட பேசுறாங்கிறத கவனிச்சு உங்க பிள்ளைகளை பாதுகாத்துருங்க. அது ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு பிள்ளைகளை வந்து விட்டுட்டோம்னா அந்த தப்பான வழியிலிருந்து பிறகு மீட்டெடுக்க முடியாது. எனவே உங்கள் பிள்ளைகளை தொடர்ந்து கண்காணித்து நல்ல வழியில அவங்க நடக்கிறதுக்கு உதவி செய்ய. நிச்சயமாக அதுக்குரிய வாய்ப்புகளை வந்து வருங்கால சூழல் நமக்கு உருவாக்கி தரட்டும்.